இயக்குனர் வசந்த பாலன் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான இயக்குனர்களில் ஒருவர். இவரது படங்கள் என்றாலே உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். வசந்த பாலன் படத்துக்கு போனால் நமது பழைய நினைவுகளை தூண்டி எடுத்து நம் கண்முன் ஒரு படமாக கொட்டிடுவார் என்ற பேச்சு ரசிகர்களின் மத்தியில் இன்றைக்கும் உள்ளது. தமிழ் சினிமாவில் இவரது படங்களுக்கு என்று எப்போதும் தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கும் ஒரு படத்தின் வெற்றியை வணிகம்தான் தீர்மானிக்கிறது என்ற நிலையில் இருக்கும்போது கூட தனது திரைமொழியில் சமரசம் இல்லாமல் இருக்கும் இயக்குநராக வலம் வருகின்றார் இவர். இவ்வாறு கவனிக்க தகுந்த இடத்தில் இருக்கும் வசந்தபாலன் இந்த ஆண்டு ஆஸ்கருக்கு இந்தியா சார்பாக தேர்வாகியுள்ள லாபட்டா லேடிஸ் திரைப்படம் குறித்து தனது கருத்தை முன்வைத்துள்ளார். இந்த ஆண்டிற்கான 97வது ஆஸ்கர் விருது விழாவிற்கான ஏற்பாடுகள் துவங்கியுள்ளன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த விருதுகள் வழங்கும் விழா நடக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சார்பில் எந்த படத்தை தேர்வு செய்யலாம் என்ற பட்டியலில் தென்னிந்தியாவில் இருந்து பல படங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக தமிழிலிருந்து தங்கலான், வாழை, கொட்டுக்காளி, மகாராஜா, ஜமா மற்றும் ஜிகர்தண்டா என 6 படங்கள், தெலுங்கில் கல்கி உள்ளிட்ட 3 படங்கள், மலையாளத்தில் உள்ளொழுக்கு, ஆடு ஜீவிதம் உள்ளிட்ட 4 படங்கள், இந்தியில் லாபட்டா லேடிஸ், ஆர்டிகிள் 370 உள்ளிட்ட 12 படங்கள் மற்றும் ஒடியா, மராத்தி மொழி படங்களும் ஆஸ்கருக்கான நாமினேஷன் லிஸ்டில் இருந்தது. ஆனால் இந்த படங்களில் இருந்து லாபட்டா லேடிஸ் படத்தை இந்தியன் பிலிம் கார்ப்பரேஷன் ஆஸ்கருக்கு அனுப்ப தேர்வு செய்துள்ளது. இதற்கு பலரும் வாழ்த்து கூறி வந்தாலும் தென்னிந்திய சினிமாக்களில் பல படங்கள் சிறப்பானவையாக இருந்தும் அவை புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணம் தெரியாமல் அப்செட் மோடில் இருக்கின்றனர் பலர். இப்படியான நிலையில் இயக்குனர் வசந்தபாலன் இந்த விஷயம் தொடர்பாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் லாபட்டா லேடிஸ் இந்தி திரைப்படம் பொழுதுபோக்கு தன்மைக்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் டிராமா திரைப்படம். ஆனால் அதைவிட கொட்டுக்காளியோ, உள்ளொழுக்கோ, ஆடு ஜீவிதமோ இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளார். வெயில், அங்காடி தெரு போன்ற தேசிய விருது வென்ற படங்களை இயக்கிய இயக்குனர் வசந்தபாலன் இவ்வாறு தெரிவித்திருப்பது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. லபட்டா லேடிஸ் படத்தை அமீர் கானின் முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கியுள்ளார். முதலில் திரையரங்கில் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்த படம் பிறகு ஓடிடியில் வெளியாகி மிக சிறப்பான வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் நிதன்ஷி கோயல், ஸ்பார்ஸ் ஸ்ரீவஸ்தவ் உள்ளிட்டவர்கள் நடித்துள்ளனர். இந்த படத்தை தன்னுடைய முன்னாள் கணவர் ஆமீர் கானுடன் இணைந்து கிரண் ராவ் தயாரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.